இறங்கிக்கோ, இங்கேதான் இருக்கு வீடு. இங்க இருக்கா? இது என்ன தண்ணிக்கு பக்கத்துலயே இருக்கு வீடு? மழை நேரத்துல தண்ணி வந்துச்சுன்னா ஃபுல்லா எல்லா பக்கமும் வந்துடும் போல இருக்கு. என்னம்மா பண்றது, இந்த வீடு மட்டும்தான் வாடகை கம்மி. அதுவும் இல்லாம நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், வேற எதுவும் உங்க லைன்ல வீடு எதுவும் காலியா இருந்துச்சுன்னா சொல்லுங்க, அவங்களுக்கு ஷிஃப்ட் பண்றதுக்குன்னு. சரிப்பா, நான் யாரும் மாத்திரமா இந்த சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. எப்படி இருந்தாங்க? வாடகை வீடா இருந்தாலும் அப்படி இருந்தாங்க. கடைசியில இங்க வந்தா நிக்கணும். இங்க பாரு, இது கூட இல்லாம நடுத்தருவுல நின்னாங்க. அந்த நேரம் எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? இப்ப பாதுகாப்பான ஒரு சூழல்ல இருக்காங்க. இதுவே நமக்கு ஒரு பெரிய விஷயம் தான். வா போலாம். இங்கே அக்கம் பக்கத்துல ஆள் இருப்பாங்க போல இருக்கு. துணியெல்லாம் காயுது. இல்லாம இருப்பாங்களா? எல்லா பக்கமும் ஆளுங்க இருக்கதான் செய்வாங்க. வா. சரி, அப்ப அத குழம்பு வச்சுட்டு அத பொரிச்சறேன். சமந்தி, அடடே, வாங்க சம்பந்தி, வாங்க. வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் இருக்காங்கங்க. தொழில் எப்படி போயிட்டு இருக்கு பையனுக்கு? பரவாயில்லைங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஆளுங்கெல்லாம் வண்டியில ஏற ஆரம்பிச்சிருக்காங்க. பரவாயில்ல. இப்ப முதல்ல ஆளுங்க வர்றது கஷ்டமா தான் இருக்கும். அப்புறம் போக போக அதெல்லாம் பழகிடும். வந்தவனே ஏன் நின்றுட்டு இருக்கீங்க? உட்காருங்க. வந்தவருக்கு காப்பி தண்ணி எது வச்சு கொடு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். வராதவங்க வந்திருக்கீங்க, அப்பெல்லாம் எதுவும் சொல்லக்கூடாது. இல்லைங்க, அதெல்லாம் நிஜமா ஒன்றும் வேண்டாம். இல்ல, சாப்பாடாவது வைக்கிறோம். இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். உட்காருங்க. 2 பேர்த்திட்டையும் பேசணும்னு தான் வந்தேன். சொல்லுங்க. சமந்தி, தப்பா எடுத்துக்காதீங்க. என் பொண்டாட்டி இந்த வாரம் உள்ளே போய் பார்த்துட்டு, ஏன்னா மாசம் ஆகிப்போச்சு, 7 பிறக்க போகுது. 5 மாசத்துலயும் நாங்கள் சாப்பாடு ஆக்கி போட்டு எல்லாம் பண்ணியிருக்கணும். ஒன்றும் பண்ணாம விட்டாச்சு. இப்போ 7 பிறக்க போற நேரத்துலயாவது எதையாவது ஒன்று ஆக்கி போடுவோம். அதுவும் அங்கே அவங்களுக்கு இருக்குதோ என்ன ஒன்று தான் எடுத்துட்டு போனா. அங்க போனா ஒன்றும் சரியில்லாத மாதிரி என் பொண்டாட்டி அவர்தான் அப்பயே சொன்னாருல்ல, யாரும் போக கூடாது, வரக்கூடாது, தனியா விட்டாதான் அவங்களுக்கு புத்தி வரும்னு. நீங்க எதுக்குங்க மறுபடியும் போறீங்க? ஏங்க இங்க பாருங்க, என் பொண்ணு அங்க மாசமா இருக்கா. அவன் நல்லவளா கெட்டவளான்றத அடுத்த பட்சம். மாசமா இருக்க பொண்ணுக்கு ஒரு சில ஆசை பாசங்கள் இருக்கும். நீங்களும் ஒரு பொண்ணு தான். ஒரு பொண்ணா இருந்துட்டு இன்னொரு பொண்ணோட வலியும் வேதனையும் கூட உங்களுக்கு புரியாது? சொல்லுங்க பாப்போம். இங்க பாருங்க, நாங்க ஒண்ணும் உங்களை எல்லாம் தப்பு சொல்லல. நீங்க உங்க பொண்ணை பார்க்க கூடாது, வைக்க கூடாதுன்னு சொல்லல. ஆனா 2 பேருமே திருந்தணும். 2 பேரோட எண்ணமும் சரியில்லைன்னு நாங்க சொல்றோம். உங்க பொண்ணு எப்படி முன்னாடி தப்பு பண்ணாலோ அதே தப்பை இப்ப என் பையன் பண்ணிக்கிட்டு இருக்கான். உங்க பொண்ணு அந்த பையனுக்கு பண்ணின துரோகத்தை என் பையன் உங்க பொண்ணுக்கு பண்ணிடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் இவ்வளவு தூரமும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் வாயை திறந்து சொல்லக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் எல்லாத்தையும் மறைச்சு வச்சு இதை பண்ணுவோன்னு சொன்னேன். என்ன சொல்றீங்க? இன்னும் விளங்கலையே. இங்க பாருங்க, என் பையன் போன வாங்கி நாங்கள் செக் பண்ணோம். அவன் போகிற போக்கு ஒன்றும் சரியில்லை. சில தேவையில்லாத சகவாசங்களுக்குள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு. அதை நம்ம முளையிலே இல்லை கட் பண்ணிடணும். விளையும் பேரும் முளையிலே தெரியும்னு சொல்லுவாங்க. அப்படி முளையிலே தெரிஞ்சதுனால தான் நாங்கள் கட் பண்ணோம். ஏன்னா அவனை நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்கு. நாங்கள் ஒன்றும் அவ்வளோ குடும்பக்காரவங்களாம் கிடையாது. எங்கள் வீட்டுக்கு வந்த பிள்ளை எங்களுக்கு இவ்வளோ துரோகம் பண்ணியே அவளை கொடுமைப்படுத்தணும், அவளை சித்திரவதை பண்ணணும், அவளை வந்துட்டு பாடாப்படுத்தி எடுக்கணும் அப்படின்னு நாங்கள் யோசிக்கலை. ஏன்னா நாங்களும் மனுஷங்க தான். ஒரு மனுஷங்களோட வலி வேதனையும் ஒரு மனுஷங்களுக்கு புரியும். நாளைக்கு உங்கள் பொண்ணு அந்த மாதிரி பண்ணதுனால அதே தப்பை என் பையன் பண்ணும்போது அந்த வலி வேதனையும் எங்களுக்கு புரியுது. அந்த ஒரே காரணத்துக்காக தான் நாங்கள் இதை பண்ணுவோம் அப்படின்னு. என் பொண்டாட்டி முதல்ல வாழ்னு கத்துனா. அதுக்கப்புறம் நான் எடுத்து சொன்னேன், இந்த மாதிரி உன் பையன் பண்ணுறான் வைக்கிறான், இது நமக்கு சரிப்பட்டு வராது. நான் எடுக்கிற முடிவு உனக்கு சரியாக இருக்கும்னு தோணுச்சுன்னா நீ சம்மதிச்சு இருக்கணும். இல்லைன்னா நீ உன் இஷ்டப்படி இருந்துக்க. உன் பையன் வந்துட்டு போனா போய்கிட்டோம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஏன்னா பெற்றவங்க நம்ம சின்ன வயசுலேருந்தே பிள்ளைங்கள அடிக்காமல் உதைக்காமல் காசு பணம் எல்லாம் இருக்குது அப்படின்றதுனால அவங்களுக்கு செல்லம் கொடுத்து கெட்டு குட்டி சுவராக்கிட்டோம். அதனால பெருசானோடனே அதுங்களுக்கு என்ன தோணிடுது அப்படின்னா, நம்ம எந்த தப்பு பண்ணாலும் நம்ம பெற்றவங்க நம்ம காசு பணத்தை வச்சு நம்மளை காப்பாற்றிடுவாங்க, எது வேணாலும் பண்ணிடுவாங்க, நம்ம எதை பற்றியும் கவலை தேவையில்லை, என்ன வேணாலும் பண்ணலாம் வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிற மென்டாலிட்டிக்கு அதுங்க வந்துடுதுங்க. அதுக்காக தான் இவங்களுக்கு இப்படி ஒரு பாடத்தை கற்பிக்கணும். அப்படின்னா தான் 2 பேர்த்துக்கும் காசு பணத்தோட அருமை தெரியணும். ஒரே காரணத்துக்காக தான் 2 பேர்த்தையும் வெளியே அனுப்புனது. வெளியே போய் உழைக்கட்டும். அப்போ தான் பெற்றவங்க எம்பிட்டு கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வச்சாங்க, எம்பிட்டு ஆளாக்குனாங்க. எதுனாலும் காசு எடுத்து நம்ம நீட்டினதுனால அதுங்களுக்கு அருமை தெரியாமல் போயிடுது. அது இல்லாத போது அவங்களுக்கு ஒரு வலியும் வேதனையும் இருக்கும்ல, அந்த காரணத்துக்காக தான் அனுப்புனேன். அதுவும் புள்ளத்தாச்சு புள்ள இந்த மாதிரி நேரத்தில் அந்த பிள்ளைய அனுப்பக்கூடாது. அங்கே வசதி எதுவுமே இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சும் நான் அனுப்பலாமான்னு கேட்டப்போ அந்த பொண்ணு, நான் போகிறேன், என் புருஷனுக்காக போகிறேன், இதுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கையில் நான் தப்பு பண்ணிட்டேன், ஆனால் இந்த வாழ்க்கையை நான் விட்டுறக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் போயிடுச்சு. ஸோ நம்ம இதில் எந்த தப்பும் சொல்ல முடியாது. அவங்க வாழ்க்கையை உணர்ந்துக்கிறதுக்கு ஒரு பாடமாக இருக்கட்டுமே. எதுவுமே சில காலம் தானே. புரியுதுங்க சம்பந்தி, இவ்வளோ தூரம் நடந்திருக்குன்றது எனக்கு தெரியாதுங்க. ஏன்னா இந்த காலத்து பிள்ளைங்க பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணுதுங்க.
பழக பழக பாலும் புளிக்குன்ற கதையை பிடிச்சி ஒரு 1 மாதம் 3 மாதம் சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கையை வெறுத்து இன்னொரு வாழ்க்கையை தேடி போகிறாங்க. இப்போ உள்ள ஜென்ரேஷன் எல்லாமே இப்படி மாறிக்கிட்டே வர்றதுனால குடும்பம்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது, கல்யாண வாழ்க்கைனா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. கல்யாணன்றது 1000 காலத்து பயிருன்னு அந்த காலத்தில் சொன்னாங்க. ஆனால் அதனோட அருமை என்னன்னு கூட இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு தெரியல. இப்போ இருக்கிறது எல்லாமே ஒரு 5 மினிட்ஸ் அந்த சந்தோஷமாக முக்கியம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு எல்லோரும் வந்துட்டாங்க. ஆனால் அந்த மாதிரி இருக்கிறது வாழ்க்கை கிடையாது. லைஃப் லாங் நமக்கு கூட ஒருத்தவங்க வேணும். நமக்கு உடம்பே முடியல, நம்ம படுத்த படுக்கையே ஆகிட்டனாலும் நமக்கு 1க்கு 2க்கு அள்ளி போடுறதுக்கு கூட ஒரு பொண்டாட்டியோ இல்லை அவளுக்கு ஏற்றவள ஒரு புருஷனோ அவளோட சந்தோஷத்துக்கு ஏற்றாப்புல இருக்க மாதிரி ஒரு கணவனோ அப்படின்றது தான் வாழ்க்கைன்றது புரிய மாட்டேங்குது. ஒரு ஆணுக்கு எதுக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஆணால் எதையும் ஆக்க முடியாது. அவனால் ஆக்குனதை அழிக்க தான் முடியுமே தவிர அதனால் ஆக்க முடியாது. அதை ஆக்கி அதை பாதுகாத்து அவனை ஒரு வழி நடத்துறதுக்காக தான் ஒரு துணை வேணும்னு தான் ஒரு துணைவின்னு ஒருத்தியை கொண்டு வந்தது. ஆனால் இப்போ உள்ளவங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. அதனால இவங்களும் நம்ம கொஞ்சம் விட்டு பிடிக்கணுன்றதுக்காக தான் நான் விட்டுருக்கேன். இருங்க, இப்பதானே கொஞ்சம் விட்டுருக்கோம், அதுக்கப்புறம் அவங்கள வாழ்க்கையை தேடிக்குவாங்க, விடுங்க. சரிங்க. அப்புறம் 7 பிறந்துருச்சு. வளகாப்பு போட்டு ஏதாவது ஒன்று பண்ணுவோன்னு ஒரே யோசனை. ஏன்னா முதல்ல பிறக்கிற குழந்தை, இவங்க 2 பேரும் பண்ணுறதுக்கு வர குழந்தை என்ன பாவம் பண்ணும் சொல்லுங்க பார்ப்போம். 1000 தான் இருந்தாலும் ஒன்றும் இல்லாத குழந்தை கிடையாது. உங்களுக்கும் இங்கே சொத்து பத்து இருக்குது, அங்கே நானும் சொத்துக்கு குறைவில்லாதவன் கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டுக்குள்ளே அப்படி இருக்கிறது ரொம்ப சங்கட்டமாக இருக்குது. புரியுதுங்க, புரியுது. ஏதாவது ஒன்று பண்ணுவோங்க, சங்கட்டமாக இருக்குங்க. என்னடா இது 2 லட்ச ரூபான்னு சொல்கிறாங்க? டீ ஊத்தவா? 2 லட்சத்துக்கு என்னடா ரூமு? 10 பேத்துக்கு என்ன 2 லட்சம் ஆகும்? டீ ஊத்தவா? என்ன என்னப்ப உன்னை பாத்துக்கிட்டு இருக்கும்போது சும்மா கத்திக்கிட்டு கிடக்குற? டீ வைக்கலையான்னு கேட்க வேண்டியது, வச்சா ஊத்துற நேரத்துல அதை பண்ணணும் இதை பண்ணணும்ன்றது என்ன பார்த்தா பைத்தியக்காரி மாதிரி இருக்கா? கேஸ் விக்கிற வேலைக்கு சும்மா 100 வாட்டி டீ வச்சு ஊத்திக்கிட்டு இருக்க முடியுமா? எப்ப இதே ஒரு பொழப்பு. டீயை வையின்னு வேண்டியது, போய் வச்ச உடனே எனக்கு அங்க வேலை இருக்கு இங்க வேலை இருக்குன்னு அப்படியே குடிக்காம ஓடுறது, மறுபடியும் எடுத்து நான் கீழே ஊத்த வேண்டியது. அப்படி இல்லையா சூடு ஆறி போச்சு, போய் சூடு பண்ண வேண்டியது. சூடு பண்ணிட்டு வந்தா இது கசந்து போயிருச்சு, மறுபடியும் போய் வேற டீ வையின்னு வேண்டியது. என்ன பார்த்தா என்ன பைத்தியக்காரி மாதிரி இருக்கா? டீ வச்சே ஊத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு வேற வேலை பொழப்பு இல்லையா? அடியே ஒரு நாள் கம்மல் இருடி, பைத்தியக்காரி மாதிரி. டீ எல்லாம் இப்போ ஒரு பிரச்சனை, இது அதெல்லாம் வாங்கவா முடியாது. அதை விட பெரும் பிரச்சனையா இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன பிரச்சனைப்ப? அதான் மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டுங்களுக்குலாம் ரூம் போடணும்னு சொன்னாங்கல்ல, அதான் அதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுல என்ன யோசனை? அதான் ரூமை பாத்துக்க வேண்டியதானே. இதுல என்ன வரப்போகுது? அதுவும் உடனே அவங்களே பாத்துக்கிறேன், நமக்கு அமௌண்ட் மட்டும் கொடுக்க சொன்னாங்க. இதுல என்ன வந்துருச்சு? அட பைத்தியக்காரி, ஒவ்வொரு பயலுக்கும் ஒவ்வொரு ரூம் ஆட்டி, ஒவ்வொரு ரூமும் ஒரு நாளைக்கு 10,000 ரூபாயாமா, 2 நாளைக்கு 20,000 ரூபாயா. அப்ப 10 பேத்துக்கு எவ்வளவுன்னு பாத்துக்க. 2 நாளைக்கு 2 லட்சம் ரூபாயா மாட்டியே. என்னது 2 லட்சம் ரூபாயா? ஏங்க தலையை சுத்துதுங்க. 2000 இருக்க போகுது இல்ல 20,000 இருக்க போகுது? 2 லட்சம் ரூபாய்க்கு என்ன வீடா கட்ட போறோம்? ஏதோ ஒரு நாள் தங்கறதுக்கு எதுக்கு இப்படி ஒரு நாள் குத்துக்கு மேடையை உடைக்கணும்? ஏ லூசுக்கு இருக்கி, இப்ப நான் என்ன பொய்யாடி சொல்றேன்? அந்த இதுல இருந்து தான் ஃபோன் பண்ணாங்க, எங்க புக் பண்ணியிருக்காங்க, அமௌண்ட் என்ன ஃபோன் பேவா இல்ல கேஷா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னங்க இது? அன்னைக்கு வரதட்சணை எதுவுமே வேண்டாம், கட்டுன சேலையோட பொண்ணு அனுப்புனா போதும், அதுவும் பட்டு சேலை முத கொண்டு நாங்கள் எடுத்து கொடுத்துட்றோம், நாங்கள் எடுத்து கொடுத்த கட்டிக்கிட்டு வந்தா போதும் எங்கள் பொண்ணு. நாங்கள் அப்புறம் மாப்பிள்ளை பொண்ணு போட்டு 15 லட்சத்துக்கு கார் வேணும்னாரு. சரி அப்படின்னு சொல்லி நம்மளும் இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்து போட்டு வாங்கி கொடுத்துட்டோம். நகை நட்டே வேணான்னு சொன்னாங்க. திடீர்னு அன்னைக்கு வந்து மாப்பிள்ளைக்கு நகை போடுங்கன்னாங்க. சரி 1000 தான் இருந்தாலும் நம்ம பொண்ணுக்கு நகை வேணான்னு சொல்லிட்டாங்களே, சரி மாப்பிள்ளைக்கு தானே 4 பேர் மெச்சுற மாதிரி ஒரு 5 பவுனா போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி நம்மளும் எல்லாம் பண்ணிடுவோன்ட்டு இருந்தோம். அப்புறம் பசங்களுக்கு எல்லாம் ஃப்ரெண்டுங்களுக்கு ரூமை போடுங்கன்னாங்க. சரி மண்டப செலவு தான் இல்லை, சரி ரூம் தானே போட்டுருவோம் அப்படின்னு பார்த்தா 2 லட்சம் ரூபாயா? ஏங்க இதுக்கு 2 வீட்டையே கட்டி விட்டு போயிடலாங்க. அடியே நானே இப்ப என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். காசு இருக்கிறதெல்லாம் அப்படியே தண்ணியா கரையுதுடி. இன்னும் என்னென்ன செலவு இருக்குதுன்னே தெரியல. பாருங்க இதெல்லாம் பண்ண முடியாது. மண்டபத்துல ஏசி ரூம் தானே, அங்க வந்து இருக்க சொல்லுங்க. ஒண்ணுக்கு படுத்தா என்ன அவங்களுக்கு என்ன தூக்கம் வராதா? ஆனாலப்பட்ட பணக்காரவங்களே ஏதோ ஒரு விசேஷ வீட்டுக்கு போனா சரி இருக்கிறத வச்சுக்கிட்டு இருந்துக்கிறாங்க. இவங்களுக்கு என்னங்க? அடியே எல்லாம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்க சும்மா ஒண்ணும் கிடையாது, சரியா? உன இதை சொல்லி வாய் அடைச்சிருங்க. 1 லட்சம் 1 லட்சம் 1 லட்சம்னு அதுக்குன்னு இப்படியா? ஒரு நாள் கூத்துக்கு 2 லட்சமா? இவரு அதெல்லாம் பண்ணி தாண்டி ஆகணும், பண்ணாம இருக்க முடியாது. ஐயோ ஆண்டவனே என்னமோ பண்ணுங்க சாமி. ஒண்ணுமே வேணாம். நான் இங்கே காருக்கு 15 லட்சம் போச்சு, அப்புறம் நகைக்கு 8 லட்சம் போச்சு, இப்ப 2 லட்சம், மொத்தம் 25 லட்சம். இனிமே இந்த வீடோ அந்த காடும் தான் கிடக்குது, அதையும் மொத்தமா வித்து நான் பண்ணிருங்க. அட நீ வேறடி பைத்தியக்காரமா கத்திக்கிட்டு இருப்ப, போங்கிட்டு. ஆமா என்ன போன்ட்டு தான் இருப்பீங்க. எதுக்குமே ஒரு அளவு தான், அளவுக்கு மீறியா? எனக்கும் கை பொறுக்கிற சூட்ல தான் ஒரு பாத்திரத்தை தூக்க முடியும்.
ஆசையேன்னு சொல்லிட்டு கொதிக்க கொதிக்க தூக்கணும், அப்புறம் வெந்து போய் தான் கிடக்கணும். ஓ என்னடா இது, இப்பயே 25 லட்சம் ஆகிப்போச்சு. இந்த 25 லட்சத்துக்கு நகையே போட்டுட்டு போயிருந்துருக்கலாமே. ஒன்றும் இல்லாமல் 9 இல்லாமல் இவ்வளோ. சரி என்ன பண்ணுறது, நம்ம பிள்ளைக்காக தானே. அதுவும் இல்லாமல் அந்த ஒன்றும் இல்லாத வீணா போனவனுக்கே தொட்ட 90 வாங்கி கொடுக்கணும்னு நினச்சோம். நம்ம பிள்ளைக்கு வாங்கி கொடுக்காம வேற யாருக்கு வாங்கி கொடுப்பா? அதுவும் நம்ம மாப்பிள்ளை நம்ம பிள்ளைய தங்கமாக தாங்குவார். 1,00,000 சம்பாதிக்கிறாரு. 25,000 சம்பாதிக்கிறவனுக்கே அவ்வளோ செய்யணும்னு நினச்சேன் நான். இன்னைக்கு 1,00,000 மாப்பிள்ளைக்கு விட்டுருவானா? செஞ்சிருவேன். எங்கே செய்யாமல் போகிறேன்? என் பிள்ளைக்கு செய்யாமல் வேற யாருக்கு செய்ய போகிறேன்? அதெல்லாம் ஊரே அசந்து போகிற அளவுக்கு செஞ்சிருவேன். யாரோ ஒருத்தரைய வாழ்க்கையில் நான் பார்க்கவே கூடாதுன்னு நினச்சணும். மறுபடியும் எதுக்கு நான் பார்த்தேன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. எதுக்கு கடவுளே எனக்கு இப்படி ஒரு சோதனை? எது ஒன்று வேணான்னு நான் வெறுத்து ஒதுக்கி வந்துடும். இன்னைக்கு அதுவே என்னை தேடி வர்ற நிலைமைக்கு ஆகணும். அவங்க என்ன பேசும்போது கூட அவனுக்கு நான் அவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியுமே என்னை ஒரு வார்த்தை கூட தப்பா பேச விடலை. இந்த உலகத்தில் காசு பணம் தான் எல்லாமே முக்கியம். அது மட்டும்தான் சந்தோஷம்ட்டு வந்தேன். கடைசியில் எனக்கு இப்படி ஒரு நிலைமையா வரணும். கடவுளே, இந்த மாதிரி ஒரு நிலைமை எங்க எதிரிக்குமே வரக்கூடாதுப்பா. நான் உயிருக்கு உயிரை காதலிச்சவன். நானே அவனை தூக்கி வீசிட்டு வந்தேன். இன்னைக்கு அவன் முன்னாடியே இப்படி ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஜிங்காரி ஜரகு சூப்பர் ஜரகு ஜும்மா ஜூன்னு ஏறுது கிக்கு எனக்கு. ஓய் கேரடே, ஓய் என்ன எந்திரடே, கஞ்சி ஊத்து. கையங்காலம் நல்லா தானே இருக்கு, வேணும்னா ஊற்றி குடிங்க. ஏய் என்ன திமுறா? எனக்கு திமிரு உள்ள ஒன்றும் கிடையாது. எனக்கு இப்போதைக்கு எதுவும் முடியல, வேணும்னா ஊற்றி குடிங்க. அடியே கொழுப்படுத்த சிறுக்கி, யாருக்கிட்டடி உன் திமிரு பேச்ச காட்டுற? இங்கே பாருங்க, என்னால் முடியாதுங்க. வேணும்னா ஊற்றி சாப்பிடுங்க, இல்லையா என்னமோ பண்ணுங்க. அவ்வளோதான் நான் பண்ண முடியும். ஆக்கி மட்டும்தான் வைக்க முடியும், எடுத்து ஊட்டியா விட முடியும்? கொழுப்படுத்த சிறுக்கி, எம்புட்டு திமிரு இருந்துச்சுன்னா என்னவே எபத்தால பேசுவ நீயே. யோ விடியா விடியா, முடிய விடு. திமிரு எடுத்த கழுத, உனக்கு எம்புட்டு தகனாவட்டு. புருஷங்காரன் வந்து கேட்டா உனக்கு ஊத்தி கொடுக்கறதுக்கு அம்புட்டு என்னடி வழி உனக்கு? தின்னப்பட்டு சென்ன பண்ணி கணக்கா படுத்து தானே கிடக்குற. அப்படிதான் பண்ணுவேன். என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவ? இங்க பாரு, என்ன அடிக்கிறது முதல்ல நிறுத்து, இல்லைன்னு வையே. அம்பிட்டு தான் சொல்லிட்டேன். என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவ? புள்ளத்தாச்சு புள்ளன்னு கூட பார்க்காம இப்படி அடிச்சு கொடுமைப்படுத்துறியே, நீ எல்லாம் ஒரு காலமா ஈடேற மாட்டடா. நிஜமா சொல்றேன், நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட. விட்டு தோணடா. ஐயோ அம்மா. ஐயா, நீ எல்லாம் மனுஷனா? நீ எல்லாம் படிச்சவனா? இம்பிட்டு கேவலமா நடந்துக்கிற. கட்டுன பொண்டாட்டின்னு கூட பார்க்காம, அதுவும் புள்ளத்தாச்சு புள்ளன்னு கூட பார்க்காம இப்படி அடிச்சு கொடுமைப்படுத்துறியே, நீ எல்லாம் மனுஷனா? உன் கூட அக்கா தங்கச்சி பிறந்திருந்தா இப்படி ஐயா பண்ணுவ? என் அக்கா தங்கச்சி எதுக்கடி ஒன்ன மாதிரி பண்ணணும்? நீ எவ்வளவு பெரிய கேவலமானவ. சீ, இந்த மாதிரி பேசுற வேலை வச்சுக்காது சொல்லிட்டேன். அழுது நீலி கண்ணீர் வடிச்சா எல்லாம் நம்பிடுவாங்கன்னு நினைக்கிறியா? நீ யாரு, எப்படிப்பட்ட கேடி கேப்பு மாதிரின்னு ஊர் உலகத்துக்கே தெரியும்டி. நீ ரொம்ப நடிச்சுக்கிட்டு தெரியாத, சரியா? உன் பருப்பெல்லாம் என்கிட்ட வேகாது, கொட்டஞ்சு புடுவேன். மனசாட்சி இருக்க எவனுமே இப்படியெல்லாம் நடந்துக்க மாட்டான். ஆனா நீ மட்டும் ஏன் அப்படி நடந்துக்கிறன்னு தெரியல. அப்படிதான் நடந்துப்பேன். என்ன பண்ணுவ? என்னடி பண்ண முடியும்? எவனும் கேட்க முடியாது என்னையெல்லாம், எவனும். படுபாவி, படித்தவன் என்னை எப்படி நல்லபடியாக பார்த்துப்பான். அதுவும் இல்லாமல் எனக்கு எல்லாமாவும் இருப்பான்னு நினச்சேன். கடைசியில் இப்படி இவனோட சுயரூபத்தை காட்டுறானே,
இவன் எதில் நல்லவன் எது கெட்டவன் கூட தெரியல. ஐயோ அம்மா, தினந்தோறும் இப்படி அடியும் வேதனையும் எத்தனை காலத்துக்கு தான் நான் இப்படி அனுபவிக்க போகிறேன்னு தெரியலையே. இவன் திருந்துவான்னு பார்த்தா திருந்தின பாடும் இல்லை. ஒவ்வொரு நாளும் இவன் கூட பெரிய அக்க போறா இருக்கே. ஐயோ அம்மா, வலி தாங்க முடியலையே. ஐயோ அம்மா, உங்களை இந்த மாதிரி சூழ்நிலையிலையாம்மா பார்க்கணும். உங்களை இப்படி அப்பா பேசிட்டேன்னு நினைச்சோன்னே எனக்கு உயிரே இல்லைம்மா. எப்படா உன்னை வந்து பாப்போன்னு இருந்துச்சு. உனக்கு ஒரு கஷ்டம்னா அங்கதானம்மா நான் பக்கத்துல இருக்கேன், அங்க வந்திருக்கலாம்மா. ஏமா நீ இங்க வந்து கஷ்டப்படணும்? ஆமாத்த, நாங்கள் வீடு கட்டினதே அந்த வீட்டில் நாங்கள் இருந்த வீட்டில் உங்களை வைக்கணும்னு தான். எத்தனை காலத்துக்கு தான் நீங்கள் வாடகை வீட்டில் இருந்து கஷ்டப்படுவீங்கன்னு தான். ஆனால் நீங்கள் இப்படி ஒரு சூழ்நிலையில் இருப்பீங்கன்னு சத்தியமாக நாங்கள் நினச்சி பார்க்கல. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தயவு செஞ்சு நீங்கள் எல்லாரும் எங்கள் கூடயே வந்துடுங்க, நாங்கள் உங்களை பார்த்துக்குறோம். ஆமாம்மா, தயவு செஞ்சு வாமா. சின்ன வயசுல எனக்கு எவ்வளவோ நீ செஞ்சிருக்கம்மா. இன்னைக்கு உன்னோட தயவுலையும் நீ போட்ட பிச்சையிலையும் தாம்மா நான் இன்னைக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை வாழறேன். நீ மட்டும் எதுக்கு பிள்ளைய படிக்க வைக்கணும், அவளையும் ஒரு பக்கம் வேலைக்கு அனுப்புன காசு கிடைக்கணும்னு நினைச்சிருந்தேன். இன்னைக்கு நான் இப்படி ஒரு உத்தியோகத்துல இருந்திருக்க மாட்டேம்மா. எனக்கு எல்லாமாவும் நீதாம்மா இருந்திருக்க. அப்படி இருக்கும்போது உனக்கு ஒரு கஷ்டம்னா நான் விட்டுருவேனாம்மா. வாமா அம்மா, வாமா நம்ம வீட்டுக்கு, அங்க நான் போலாமா. என்னைக்கும் செஞ்சதை சொல்லி காட்டக்கூடாது. ஆனால் என் வாழ்க்கையில் எல்லாரும் யார் யார் என்ன செஞ்சாங்களோ அதை எல்லாத்தையும் சொல்லி 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 காட்டி 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 என் மனசே பொண்ணாக போச்சு. இனி இந்த மனசில் யாருக்கு இடமும் இல்லை, ஒன்றும் இல்லை. இருக்கிறத வச்சு வாழறது தான் என்றைக்குமே என்னோடய பழக்கம். என் பையன் என்னை நல்லபடியாக பார்த்துக்கிறான். இவனை விட பெரிய சொத்து வேறு எதுவும் இல்லை. 1000 தான் நான் அடுத்த வீட்டில் வந்து உக்காந்தாலும் என்னைக்காவது இல்லைனாலும் ஒரு நாள் என் வீட்டில் தானே வந்து இருந்தேன்னு எல்லாராலையும் பேச்சு வாங்க முடியாது. ஏற்கனவே பிச்சைக்காரின்னு பேர் வாங்கிட்டேன். இதில் இந்த பேரும் என்னால் வாங்க முடியாது. தயவு செஞ்சு கிளம்புங்க. எங்கள் வாழ்க்கையை நாங்கள் பார்த்துக்குறோம். எங்களுக்கு கையங்காலம் நல்லா தான் இருக்குது. இருக்கிற வரைக்கும் உழைச்சி சாப்பிடுவோம், இல்லையா ஏதோ செத்து மடியுவோம். இதை தவிர வேறு யார் வீட்டு வாசல்லையும் நான் மிதிக்கக்கூடாதுன்னு இருக்கேன். கஞ்சோ கூலோ நாங்கள் பார்த்துக்குறோம், நீ கிளம்பு. டே கோகுல், அம்மா அப்படி பேசுதுடா, நீ அம்மாட்ட சொல்லுடா தம்பி. உனக்கும் அப்பாவுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? அந்த ஆளு அம்மாவை கஷ்டப்படுத்தி அனுப்புனா, நீ அம்மா கஷ்டத்தெல்லாம் பார்த்துட்டு அம்மாவை விட்டு போன. உங்க 2 பேத்துக்கும் ஒரு இதுவும் இல்லை, சரியா? அம்மா கூட நான் இருக்கேன். 1000 தான் நான் ஒரு காலத்துல வேலை வெட்டிக்கு போகாம வைக்காம இருந்தாலும் இன்னைக்கு நான் உழைக்கிறேன். எங்க அம்மாவை எனக்கு பார்த்துக்க தெரியும், என் உழைப்புல எங்க அம்மாவை வச்சுக்க தெரியும், இருக்கிறத வச்சு எங்களை பழச்சிக்கவும் தெரியும். உங்க வேலையை பார்த்துட்டு நீங்க கிளம்புங்க. அம்மா, நீ என்னை புரிஞ்சு பண்ணி நினச்ச, அட நீயுமே என்னை புரிஞ்சுக்கல பாத்தியா? அம்மா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்மா. ஒரு வாழ்க்கையில் ஒரு பொண்ணு அப்பா அம்மா இல்லாமல் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு முன்னேறி வரதுன்றது ரொம்ப கஷ்டமா. அப்படி இருந்தும் தன் பிள்ளைங்களுக்காக தான் வாழ்நாளையே நீ இழந்தம்மா. அப்படி இருக்கும்போது உன்னை பார்த்துக்க வேண்டியது எங்களோட கடமை இல்லையாம்மா? வாம்மா. அம்மா, வரமாட்டேன்னு மட்டும் சொல்லாதம்மா. அம்மா வந்துடும்மா, அங்கே போகலாமா. உன் புள்ள நல்லபடியாக உன்னை பார்த்துப்பேம்மா. அவங்கள மாதிரி நான் உன்னையும் உன்னால கஷ்டப்படுத்த மாட்டேம்மா. உன் மாப்பிள்ளை உனக்காகவே அந்த வீடு வச்சிருக்காரு. வாங்கம்மா. டே வாடா. அம்மா, தயவு செஞ்சு நீங்கள் கிளம்புங்க. உங்கள் பொழப்ப போய் பாருங்க. எங்களை நினச்சி நீங்கள் வருத்தப்பட்டு நிற்க வேணாம். அதுவும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் நாங்கள் ஏச்சும் பேச்சும் வாங்கியாச்சு. மறுபடியும் உங்கள் அம்மா கிட்டலாம் வந்து என்னால் வாங்க முடியாதுப்பா. இத்தனை வருஷம் கூடவே இருந்து பழகினவளே நம்மளை புரிஞ்சிக்காத போது இனிமேல் யார் புரிஞ்சுக்க போகிறா? நீங்கள் கிளம்புங்க, போய் உங்கள் பொழப்புத்தனத்தை போய் பாருங்க. ஐயோ அத்தை, நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது. இல்லைப்பா, நான் உண்மையை தான் சொல்கிறேன். உங்கள் மேலே எனக்கு கோபம் இருந்துச்சு, மனக்கசப்பு இருந்துச்சு தான். ஆனால் என் பிள்ளைய இப்போ வரைக்கும் எதுவுமே சொல்லாமல் பார்த்துக்கிறீங்க. அதுவே மிகப்பெரிய விஷயந்தான். நல்லா இருந்தால் அதுவே போதும். எங்களுக்கு நீங்கள் அதை செய்யணும் இதை செய்யணும்னு இல்லை. நீங்கள் நல்லா இருங்க, அது போதும். கிளம்புங்க. ஆமாம், அப்படின்னா சரி. உன் பேர்லேயும் தம்பி பேர்லேயும் நாங்கள் இடம் வாங்கியிருக்கோம்மா. அந்த இடத்துலையாவது போய் வீடு கட்டி நீங்கள் இருக்கணுமா? எங்களுக்கு யாரோட தயவும் வேணாம்மா. இன்னைக்கு அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு வாங்க, யாரோட தயவும் வேணாம். நீங்கள் கிளம்புங்க, தயவு செஞ்சு கிளம்புங்க. மேற்கொண்டு எங்களை கஷ்டப்படுத்தணும்னே நீ குறிக்கோளா இருக்கியா? உன் வேலையை பார்த்துட்டு கிளம்புறியா? முதல்ல உங்க வைஃபை கூட்டிட்டு கிளம்புங்க. என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் நீங்கள் எங்களை புரிஞ்சுப்பீங்க. அன்னைக்கு நாங்கள் பார்த்துக்குறோம். வா போகலாம்.